காலக்கணிப்பு அரச பரீட்சைகள்ல ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 2-3 வினாக்களுக்கு மேல் வினாவப்படுவதை நீங்க கண்டிருக்க முடியும். இப்ப 2023ஆம் ஆண்டை பொறுத்தவரையில, கடந்த வருட அரச பரீட்சையை பொறுத்தவரையில காலக்கணிப்பு சார்பாக 5 வினாக்கள் வினாவப்பட்டது. இதே போல ஒரு சில வருடங்கள்ல காலக்கணிப்பு சார்பான வினாக்களை நாங்கள் மேலோட்டமாகவும் விரைவாகவும் பார்வையிடுவோம். இப்ப நான் ஒவ்வொரு வருடத்தில இருந்தால் கடந்த நெருங்கிய வருடத்திலிருந்து பின்னோக்கி போய்கொண்டு அந்த காலக்கணிப்பு பற்றிய கற்பித்தலை செய்கின்ற போது, அதாவது வினாக்களை அரச பரீட்சை வினாக்களை பார்க்கின்ற போது விளக்கம் இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் அது கடின வினாக்கள் என்று கருதப்பட்ட வினாக்கள், ஆனால் கடினம் அல்ல. நான் எப்பவுமே சொல்றது, கடினம் என்பது யாருக்கு? சோம்பறிகளுக்கும் பயிற்சி இல்லாதவர்களுக்கு. இலக்கு என்பது யாருக்கு? படித்தவர்களுக்கு, முயற்சி உள்ளவர்களுக்கு, உற்சாகம் உள்ளவர்களுக்கு. அவர்கள்தான் உண்மையான வெற்றியை நோக்கி போறவர்கள். மற்றவர்கள் அவர்களுடைய வெற்றியை பார்வையாளர்களாக பார்ப்பவர்களாக நாங்கள் கருதுவோம். இது கொஞ்சம் இந்த வக்கிரமான சொற்களாக இருப்பதாக நீங்க கருதாதீங்கோ. என்ன காரணம் என்றால், ஒரு காரியத்தில் முயற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கின்றார். அப்ப வெற்றி கிடைக்கவில்லை என்றால் என்ன காரணம்? நாங்க முயற்சி இல்லை என்றால் காரணம். சரி, நான் இப்ப 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை காலக்கணிப்புகள் சார்பான வினாக்கள் பார்வையிட போகின்றேன். முதலாவதாக அதில் 9வது வினாவாக வந்தது, முரளி ஒரு வருட ஜனவரி கடைசி ஞாயிறு பிறந்தான். சங்கரி அதே வருட பிப்ரவரி முதல் ஞாயிறு பிறந்தால். முரளி பிறந்த திகதி யாது என்பது கேள்வி. இப்ப நான் இந்த கேள்விகளை எல்லாம் எழுதி காட்டி விளக்கம் தருவதற்கு நேரம் பத்தாதே. ஆனபடியால் உங்களுக்கு விளங்கி கொண்டா சரி. திறமையானவர் விளங்கிக் கொள்வார். திறமையானவரான பங்கு பெற்றீர்கள். ஆனபடியா நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். முரளி ஒரு ஜனவரி மாதத்தில, ஒரு வருடத்தில முதல் ஜனவரி மாதத்தில ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தார். அவரின் தங்கச்சி சங்கரி, இது முரளி என்று வைத்துக் கொள்ளுங்கள். சங்கரி என்ற பிள்ளை அப்படி பிறக்க முடியாது. இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு இல்லை, இது வேற வேறு ஆக்கள். முரளி வேற, சங்கரி வேற. முரளி ஜனவரி முதல் ஞாயிறுல பிறந்தார். சங்கரி வேறொரு பிள்ளை பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிறுல பிறந்தார். இப்ப கேள்வி என்னென்றால், முரளி பிறந்த, அவர்கள் இருவரும் பிறந்த திகதிகளை கூட்டினால் மொத்தம் 38. முரளி பிறந்த திகதி ஜாதி என்று கேட்கப்படுகின்றது. இந்த சட்பன்றதே உதவத்த பழக்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய பேரை போட தெரியாம என்னுடைய பேரை போட்டுக்கொண்டு இதுல வருகின்றது. அது இங்க செட் பண்ணி கிடக்கு. சரி, பரவாயில்லை. சரி, கவனிங்க பிள்ளைகள். முரளி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சங்கரி அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா. அந்த திகதிகளின் கூட்டுத்தொகை 38 என்றால் முரளி பிறந்த திகதி சாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், ஒரு திகதிகள் 2 கிளையில வித்தியாசம், ஒரே கிழமை நாளை குறிக்கின்ற திகதிகள் 2 கிளையில வித்தியாசம் 7 இருத்தல் வேண்டும். அப்ப இதுல 7 கழிக்கப்படுகின்ற போது 31 பிறந்திருந்தால், அடுத்த 7ஆம் திகதி பிப்ரவரி மாதத்துல சங்கரி பிறந்திருந்தால் விடை பொருத்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் 7 நாட்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நாங்கள் இப்ப தற்செயலாக ஜனவரி 30 முரளி பிறந்திருந்தால், அடுத்த 7 நாள் கழித்து என்றால் அடுத்தது இந்த 6ஆம் திகதியில வந்துவிடும். ஏனென்றால் 31 இருக்கின்றது, 6ஆம் திகதி வந்துவிடும். அப்போ 7 வரவில்லை, வித்தியாசம். அப்ப சங்கரி பிறந்த திகதியை கணிக்க முடியாமல் இருக்கின்றபடியால் இது தவறு. அப்ப முரளி பிறந்தது ஜனவரி 31 என்பதை இலகுவாக கணித்துக் கொள்ளலாம். இது கடந்த வருட முதலாவது வினா. இதே போல அடுத்த வினாவை பார்ப்போம். 2023 கேட்கப்பட்ட 10வது வினா. சுந்தரி சுந்தரனிலும்
2.5 வருடங்கள் இளையவள். அதாவது சுந்தரி என்கின்ற பிள்ளை சுந்தரன் என்கின்ற அண்ணனை விட 2.5 வருடங்கள் இளையவன். அவ சுந்தரன் இது என்று வைத்துக் கொள்வோம், சுந்தரி இது என்று வைத்துக் கொள்வோம். அண்ணனை விட தங்கை 2.5 வருடங்கள் இளையவள். இப்ப சொல்லப்படுகின்றது சுந்தரன் பிறந்தது 2005ஆம் ஆண்டு. இந்த மாதம் என்று சொல்லி இல்லை அந்த கேள்வியில, இது அரசு பற்றி வந்த கேள்வி, அதாவது காலங்கள் சார்பான 2வது கேள்வி. அப்ப சுந்தரன் பிறந்தது 2005 என்றால் சுந்தரி பிறந்தது எப்பன்றதுதான் கேள்வி. அப்ப 2005 அவன் முதல் 6 மாதத்துக்கே பிறந்திருக்கலாம். அதாவது ஜனவரி மாதத்தில இருந்து ஜூன் மாதம் வரையிலான 6 மாதத்துக்கு பிறந்திருக்கலாம். அல்லது 7ஆம் மாதத்தில இருந்து 12ஆம் மாதமான 2வது மாத பகுதிக்கே சுந்தரன் பிறந்திருக்கலாம். அப்ப சுந்தரி பிறந்தது இதை பொறுத்து மாறுபட போகின்றது. எப்படி? இங்க பாருங்க, சுந்தரன் இந்த கால பகுதிக்கு பிறந்திருந்தார், முதல் 6 மாத கால பகுதிக்கு பிறந்திருந்தார் 2005. 2005 மிகுதி கால பகுதி அரை வருடமாகவும், 2006 2007 மிகுதி ஒவ்வொரு வருடமாகவும் 2.5 வருடமாக ஆகின்றது. அப்ப 2.5 வருடம் ஆகின்ற போது அவன் பிறந்தது 2007ஆகவும் இருக்கலாம். அப்படி இல்லாமல் அவன் 2வது கால் பகுதியில பிறந்திருந்தான். சுந்தரன் இந்த பகுதியில பிறந்திருப்பானா இருந்தால் 2வது கால்பாகம் இதுக்குள்ளே அவன் பிறந்திருந்தால் 2006 ஒரு வருடம், 2007 ஒரு வருடம், மிகுதி அரை வருடம் 2008க்குள்ள வருகின்றது. அப்பதான் 2.5 வருடம் இளையவளாக இருக்க முடியும். அப்ப அவள் பிறந்தது 2007ஆக இருக்கலாம் அல்லது 2008ஆக இருக்கலாம். அது ஒரு கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி, இது இந்த 5 கேள்விகள் கேட்கப்பட்டது கால கணிப்புகள்ல. அடுத்த கேள்வி சொல்லப்பட்டது, ஒரு கடிகாரம் இருக்கின்றதாம், அதுல 1 மணிக்கு அலாரம் ஒருக்கா அடிக்குமாம், 2 மணி என்றால் 2 தரம் அடிக்குமாம், 3 மணி என்றால் 3 தரம் அடிக்குமாம், அப்படி 4 இங்க எல்லாம் அடிக்குமாம். ஆனா அவருக்கா அந்த அரை மணிக்கு 1.5 மணி என்றால் அந்த 30 நிமிடத்துக்கு, 2.5 மணி என்றால் அந்த 30 நிமிடத்துக்கு ஒரு கா அடிக்குமாம். அதாவது மணித்தியால எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த எண்ணிக்கையிலும் 30 நிமிடங்களுக்கு ஒரு தடவையும் அந்த கடிகாரம் அலாரம், அந்த கடிகாரம் அலாரம் அல்ல, அந்த கடிகாரம் அடிக்குமா. அப்ப ஒரு மாணவன், மோகன் என்கின்ற மாணவன், ஒரு நாள் சனிக்கிழமையில அவன் இந்த சத்தத்தை 24 தடவை கேட்டிருக்கிறான். அவன் படித்து முடித்தது கால 11:45. அப்ப அவன் மொத்தம் சத்தம் கேட்டது 24 தடவைகள் சத்தம் கேட்டு இருக்கிறான். அந்த மணிக்கூர் கடிகாரம் அடிக்கிற சத்தத்தை 24 தடவை கேட்டிருக்கிறான். அவன் கற்க ஆரம்பித்தது எப்பன்றதுதான் கேள்வி. அப்ப நாங்க தெரியணும், இந்த காலத்தின்படி இங்க பாருங்க, அவன் 11:30க்கு ஒரு அலாரம் கேட்டிருப்பான் உண்டு, 11 மணிக்கு 11 தடவை கேட்டிருப்பான். இந்த அறிவாளி, இந்த பேரெழுதின அறிவாளி இப்ப புரிந்து கொள்ளணும், தன்னால இங்க எங்களுக்கு எழுத இடைஞ்சலாக இருக்கின்றது. இத்தனை தடவை சொல்லியும் அவர்கள் திருந்துகிறார்கள் இல்லை, சிலரை ரிமூவ் பண்ணி இருக்கின்றது. சரி, அப்ப 11:30க்கு ஒருக்கா, 11 மணிக்கு 2, 10:30க்கு ஒரு தடவை அடிக்கப்படுகின்றது. பாருங்க, 10:30க்கும் ஒருக்கா அடிக்குது. 10 மணிக்கு 10 தடவை. அப்ப நாங்க இதுவரையில முதல் கூட்டுவோம். இதுவரையில கூட்டினால் 11, 22, 23 வருகின்றது. 24 அவன் கேட்டிருக்கிறான். அப்ப அவன் 9:30 மணிக்கும் சத்தம் கேட்டிருக்கிறான். இந்த அளவு நேரம் சத்தம் கேட்டிருக்கிறான். அப்ப இதற்கு முந்தைய நேரமாக அங்க விட இருக்கிறது 9:15. 9 என்ற விட இருந்திருந்தா எடுக்க முடியாது, அதுல 9 தடவை கேட்டிருப்பான். அப்ப அவன் படிக்க ஆரம்பித்த நேரம் 9:15 என்பது அந்த 3வது கேள்வி.
இனி நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி, அதில் இந்த 5 கேள்வி இனி 2 கேள்வி இருக்கின்றது. அடுத்த கேள்வி என்னென்றால், பாதசாரி கடவை, அதாவது ஒரு பாடசாலைக்கு முன்னாலே இருக்கிற பாதசாரி கடவை. இந்த பாதசாரி கடவையில தொங்கல்ல ஒவ்வொரு இடத்துல சிக்னல் லைட் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. 2 நிறம் தான் இருக்கும், சிவப்பம் பச்சை. இது 3 நிறம் அல்ல. வீதிகள்ல இருக்கிறது வாகனங்களுக்கானது 3ஆக இருக்கும். இந்த பாதசாரிகள் பாதையை கடக்கிறதுக்கானது 2 இருக்கும். ஒன்று சிவப்பு இருக்கும், அடுத்தது பச்சை இருக்கும். இப்ப அதை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்டது, பாதசாரிகள் கடக்கும் இடத்துல, அதாவது இந்த எச்சரிக்கை விளக்கு சிவப்பு நிறம் 90 செகண்ட்கள் வேலை செய்யும். அதாவது 90 செகண்ட், அதாவது 1.5 நிமிடம். பச்சை விளக்கு 15 செகண்ட் தான் வேலை செய்யும். அப்ப காரணம் என்ன? அதுல வாகனங்கள்லாம் கூடுதலாக போறதுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பாதசாரி போவதற்கு கொஞ்ச நேரம் வழங்கினால் சரி, அவர்கள் காத்திருந்து மெதுவாக நடந்து செல்பவர்கள் வாகனம் விரைவாக செல்வது. அதோட வாகனங்களுக்கு தானே தெரு உரிமையானது, மக்களுக்கும் உரிமைதான். அவர்கள் பாதசாரி கடவையில அதாவது பாதையோரம் பேமெண்ட்ல செல்வதற்குத்தான் உரிமை இருக்கின்றது, நடு ரோட்ல போறதுக்கு அல்ல. அப்ப வாகனங்களுக்கு அதிக நேரமும் பாதசாரிகளுக்கும் குறைந்த நேரமும் அங்க ஒதுக்கப்படுறதுக்கு அந்த கடிகாரம் ஒதுக்கிறது. ஒரு நாள் 5 நிமிட நேரத்துக்குள்ள இந்த கடிகாரம் ஒளிந்திருக்கின்றது. முதல்ல சிவப்புத்தான் ஒளிந்திருக்கின்றது. 5 நிமிடத்துல முதலாவது சிவப்பு ஒளிந்து, அடுத்து பச்சை, அடுத்து சிவப்பு, அடுத்து பச்சையாக ஒளிந்திருக்கின்றது. இப்ப கேட்கப்படுகின்றது என்ன? பச்சை நிறம் ஒளிந்த மொத்த நேரம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டது அந்த வினாவில. அப்ப நாங்க முதல் 5 நிமிடத்தை 60ஆல பெருக்கி செகண்ட்கள் ஆக்க வேண்டும். 6×5 300 செகண்ட்கள் என்பது எங்களுக்கு விளங்குது. இந்த 300 செகண்ட்ல முதல்ல சிவப்பு எரிந்திருக்கின்றது, அதற்கு 90 செகண்ட். அடுத்து பச்சை 15 செகண்ட். அப்போ ஒரு தடவை சிவப்பும் பச்சையும் எரிவதற்கு 105 செகண்ட்கள் விரயமாகி இருக்கின்றது. அடுத்தும் சிவப்பு பச்சை 105 செகண்ட்கள். அப்ப 90 15 105 செகண்ட்கள். அப்ப இதுல 210 செகண்ட் போய்விட்டது. இப்ப 300 செகண்ட் தானே இங்க உரிய நேரம். அதாவது 90 செகண்ட் 15 செகண்ட் என்றால் 105 போனால் இன்னும் 90 செகண்ட் இருக்கின்றது. அந்த நேரமும் சிவப்புத்தான் ஒளிந்திருக்கின்றது. அப்ப இங்க பாருங்க, 90 செகண்ட், அதாவது சிவப்பு விளக்கு 3 தரம் ஒளிந்திருக்கிற நேரத்துக்கு பச்சை விளக்கு 2 தரம் தான் ஒளிந்திருக்கின்றது. அதுவும் 15 செகண்டாக 30 செகண்ட்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அதே போல இந்த காலக்கணிப்பில் அடுத்த வினா, ஒரு அலுவலகம் 9 கவனிங்கோ. இந்த கேள்வியில கேட்கப்பட்டது என்னென்றால், ஓர் அலுவலகம் காலை 9:30 மணிக்கு கவனிக்கின்ற போது அந்த அலுவலகத்தை, அந்த அலுவலகத்துக்கு 5 பேர் வெளியாட்கள் நிற்கின்றார்கள். 5 வெளியாட்கள் அந்த அலுவலகத்தில் நிற்கின்றார்கள். பிறகு ஒவ்வொரு நிமிடமும் 2 பேர் உள்ள வருகிறார்கள். 5 நிமிடத்துக்கு ஒரு காட்டம் 5 பேர் வெளியே போகின்றார்கள். இப்ப கேட்கப்படுகின்றது 9:42க்கு அந்த அலுவலகத்தில் நின்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது அரச பரீட்சை காலம் சார்பான 5வது பரீட்சை. அவங்களுக்கு தெரியும் 9:30 இருந்து 9:12 வரைக்கும், 9:42 வரைக்கும் 12 நிமிடங்கள். அந்த 12 நிமிடங்கள்ல 2 பேராக 24 பேர் வந்திருப்பார்கள். ஆனா இந்த இதுல 5 பேர் ஆரம்பத்துல நின்றது என்று சொல்லப்பட்டது, அதையும் கழிக்க வேண்டும். அப்ப அந்த 24ஓட இந்த 5 பேரையும் சேர்த்தால் 29 பேர். அதுல 5 நிமிடத்துக்கு ஒருக்கா 5 பேர் போனபடியால் 9:35க்கு 5 பேர் போயிருப்பார்கள்.
9:40க்கு 5 பேர் போயிருப்பார்கள். அப்ப மொத்தம் 10 பேர் போயிருக்கிறார்கள். இன்னும் 9:45 ஆகவில்லை. அப்ப இதுல 10 பேர் போயிருந்தால் மீதமாக நின்றவர்களின் எண்ணிக்கை 19 என்பதே ஆகும். இது 2023 ஆண்டில அரச பரீட்சையில கேட்கப்பட்ட